மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணை அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயை சந்தித்துள்ளார். இது குறித்தான முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமரன் இணைப்பில் உள்ளார். ராஜ்குமரன், முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? தமிழகத்தில் ஒரு தனியார் நிகழ்வில் பங்கு பெறுவதற்காக வந்திருந்த மத்திய சமூக நீதித்துறை மற்றும் அதிகாரமளித்தல் துறையினுடைய இணையமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே தற்போது சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக முதலமைச்சரை சந்தித்திருக்கின்றார். மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த சந்திப்பு சமூக நீதித்துறை அமைச்சர் என்ற அடிப்படையில் முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றது. ஏனென்றால் தமிழக அரசும் கூட சாதிவாரி கணக்காய்வு மேற்கொள்வதற்கான திட்டங்களை வகுத்திருக்கின்றார்கள். எனவே மத்திய சமூக நீதித்துறை அமைச்சருடன் அது தொடர்பான கலந்துரையாடல் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. மேலும் இன்று காலை தனியார் நிகழ்ச்சியில் பங்கேற்று முடித்த பிறகு மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே அவர்கள் தேர்தலுக்கு முன்பாக தமிழக வெற்றி கழகம், அதிமுக உள்ளிட்டவை எல்லாம் ஒரே கூட்டணியில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நாங்கள் நினைத்தோம். ஆனால் தனித்து நின்று தாவேகா என்கின்ற ஒரு அரசியல் கட்சியாக நின்று அவர் கூடுதல் இடங்களை பெற்றிருக்கின்றார் என்பதாக தன்னுடைய கருத்தை ராம்தாஸ் அத்வாலே அவர்கள் கூறியிருந்தார். எனவே இந்த சந்திப்பின் மூலம் தமிழக முதலமைச்சராக தேர்வாகி இருப்பதற்காக சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வார் என்றும், மேலும் தேசிய அரசியல் தொடர்பான சில விஷயங்கள் இதில் பேசப்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் வட இந்திய பகுதிகளிலே நீண்ட காலமாக பாஜக அரசோடு கூட்டுறவில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக ராம்தாஸ் அத்வாலே அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சி இருக்கின்றது. எனவே இந்த சந்திப்பில் அரசியல் ரீதியிலான சில விஷயங்கள் பேசப்படுவதற்கும் வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. தலைமைச் செயலகத்தில் இந்த சந்திப்பு ஏறக்குறைய ஒரு 20 நிமிடங்களுக்கு மேலாக முதலமைச்சருடன் மத்திய அமைச்சருடைய சந்திப்பு நிகழ்ந்து வருகின்றது. மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.